திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க, இந்து மதத்துக்குள்ள அடைக்கிறாங்கன்னு பல்வேறு தரப்புல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய திட்டம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதல்ல, வெறும் சாயங்களை பூசுவதா? இதுதான் ஒரு கட்சியினுடைய அழகா? இந்த மக்களுடைய மனிதநேயத்தை பேசுங்கள், மக்களுடைய மனசாட்சி எதை நோக்கி பயன்கிறது பேசுங்கள். அதை விடுத்து வெறும் இறைவனை வைத்து மதத்தை வைத்து வெறும் காவி சாயங்களை பூசிக்கொண்டு நாங்கள் தமிழகத்தில் பாஜக வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மக்கள் ஏற்பார்களா? திருவள்ளுவருக்கு காவி சாயம் இல்லை என்று ஐஎஸ்ஓ கொடுத்தது இவங்க யாரு? அப்ப நாங்க வெள்ளை இல்லன்றோம். கேட்டா நாங்க அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தான் செய்த நன்மையில சொல்லுவதற்கு ஒரு திராணியிலே ஒரு தெம்பு இல்லை. நீங்கள் செய்த சாதனையை சொல்ல முடியுமா? இதே வாய் என்ன சொன்னது? ஜெயலலிதா அம்மையார் குற்றவாளி என்று சொன்னது. அதே வாய் என்ன சொன்னது? ஜெயலலிதா தூக்கி பிடிக்கிறது. இரட்டை நாக்கு. இது கேவலமாய் தெரியலையா? சகோதரர் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜியினுடைய பேச்செல்லாம் கேட்கல போல. அவருக்கு ஹிந்தி ப்ராப்ளமா இல்ல பேச்சை கேட்கலையா தெரியல. அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணனும் நம்ம தளபதி ஸ்டாலின் ரெண்டு பேர் பண்றாரு. இந்த 4 பேருக்கு கம்பேர் பண்ணுவோம். தமிழக மக்களிடையே போட்டு காமிச்சிருவோமா? போட்டு காட்டுங்க. ஆக இந்த பிஜேபி போட்டு காட்டுங்க. உங்களுடைய பொதுக்கூட்டத்தில் பள்ளியில் கொண்டு வெறும் காலி நாட்களை இருந்த வரலாறு தமிழ்நாட்டில் பார்த்திருக்கிறார்கள். அதை கடலில் திரண்டு 5 லட்சம் 10 லட்சம் மக்கள் குவிந்த திமுக ஆதரவாக மக்களே பார்த்திருக்கிறார்கள். ஆகவே வளராத ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் தேங்கி போயிருக்க ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு உரிமை இருக்கிறதா? நான் முடிச்சிடுறேங்க. திமுக ஆட்சியோட முடிக்க போறாங்க. முடிக்க போறாங்க. இந்திய நாட்டு மக்கள் தோக்க போறன்றது உறுதி. 40 சீட்ன்றது 50 சீட் ஆக்க முடியும். ஜோசி பார்த்து சொல்லி அத்வானி அவர்கள் 2 இடத்துல நின்று இருக்கிறார். அப்ப அத்வானி ஓடிதாக எடுத்துக்கொள்ள ராகுல் காந்தி எந்த தொகுதியிலும் வெற்றி பெற போறதில்லை. அவருக்கு அது நீங்க சொல்லக்கூடாது. மக்கள் சொல்லணும். மக்கள் முடிவு சொல்றதுக்கு கேட்டகளி பதில் இல்ல. மாண்புமிகு மனித குலசாமி திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி. இவங்க அலுவலகத்துல பேசுறாரு, பொது கருத்துல பேசுறாரு, கட்சியுடைய அலுவலகத்துல வாயில பேசுற மாதிரி பேசுறாரு. 40 சீட்டை 50ஆவோ 60ஆவோ ஆக்குறதுக்கு இவங்க எல்லாம் முட்டி மோதக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு அப்பாவும் பையனும் ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இதையெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்க வந்தால் அதை பண்ணியா சனாதனத்தை ஒழிப்ப திமுக ஒண்ணும் பண்ண முடியாது. பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேச 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 ஒரு நாள் லட்சக்கணக்கான நீங்க பாஜக பக்கம் வராங்க. நாங்க பேசினா இவங்க என்ன தமிழ்நாட்டுல பேசுறாங்க. இவர் பேசுறது என்னவா இருக்கு? இப்போ ஜாபர் சாதிக்கு அந்த வழக்குல மாட்டினாரு, எல்லாருமே திமுக குற்றம் சாட்டினாங்க. இல்ல அவர் தனிப்பட்ட விஷயம், இதை நீங்க எப்படி கட்சியில சேர்க்கலாம்னு சொல்லும் போது இப்ப இதே தான் நீங்க சொல்றது பாருங்க. ஜாபர் சாதி தமிழ்நாட்டை போத மத கருத்தா வழக்கமா இல்ல. ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டெல்லியில 26க்கும் மேற்பட்ட முறையாக அங்கே இறாயின கடத்தினா போதைப் பொருளை கடத்தின வருகிற உங்களுக்கு வெக்கமா இல்ல? மக்கள் நடுரோட்ல மரத்துல தொங்க விடுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. காலமும் காட்சியில் பதிலளிக்கும். காங்கிரஸ் கட்சிக்காரங்க புரோக்கர் வேலை பார்த்தாங்க. அந்த புரோக்கர் வேலைக்கு ஆள் பிடிச்சி வரைக்கும் திமுக பார்த்தாங்க. உங்களை பப்புன் போட்டுதான் தமிழகத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு பாஜக வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. எல்லா விதமான நிதிகளும் தமிழகத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. அது பொய் என்று நாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நிரூபணம் செய்திருக்கிறோம். டேட்டா கொடுத்து நீங்க பார்த்தா பொய் பேசுற கண்ணு மேல பேசுற கண்ணுக்கு தெரியும். பொய்யா பேசுறவங்களுக்கு நியாயமான கருத்து கண்ணுக்கு தெரியும். நிதி அமைச்சர் வெங்காயம் வால நான் வெங்காய சாப்பிட சொல்ல நிதி அமைச்சர் பத்தி இது ஒரு பெரிய பிரச்சனை பேசுறாரு. போங்க சார் வேலையை பார்த்துட்டு நிகழ்ச்சி முடியுது வைங்க. அவ்வளவுதான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜக இளைஞரணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிகரன் ராஜா அவர்கள் மற்றும் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திமுகவின் ஆதரவாளர் திரு ஜி சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் கேள்வியே வள்ளுவரை வச்சே போயிடலாம். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க, இந்து மதத்துக்குள்ள அடைக்கிறாங்கன்னு பல்வேறு தரப்புல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஜி சிவா சார் நீங்க சொல்லிடுங்க, அப்படி காவி சாயம் பூசி அவரை இந்து மதத்துக்குள்ள அடைக்கிறாங்களா திருவள்ளுவரை? அதாவது பாஜகனுடைய தொடர்ந்து அவருடைய நிலைப்பாட்டை கூர்ந்து கவனித்தால் யாரெல்லாம் வெற்றியாளராக இருக்கிறார்களோ அல்லது யாரெல்லாம் மக்கள் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நமது குடும்பத்தை சார்ந்தவர்கள், நமது கட்சியினுடைய கொள்கைக்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய நபர்கள் என்று அந்த வர்ணத்தை பூசுவது இயல்பான ஒரு விஷயங்கள் தான். நீங்கள் தமிழக காவின்ற நிறமே பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாங்களா? அதாவது காவி என்கிற நிறம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிறங்களெல்லாம் ஒரு கட்சிக்கோ ஒரு இயக்கத்துக்கோ சார்ந்ததல்ல, பொதுவான நிறம் தான். ஆனால் இவர்கள் தான் பாஜக என்று சொன்னால் சங்பர சங்கங்கள் என்று சொன்னால் இந்த நிறம் எங்களுக்கு தான் என்று இவர்கள் ஏற்கனவே பல வருடங்களாக அதை ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை கொண்டு பயன்படுத்தி வருகிறார்கள். அதை வைத்து தான் சொல்லுகிறேன். நீங்கள் படித்த காலத்திலோ அல்லது நான் படித்த காலத்திலோ சகோதரர் படித்த காலத்திலோ எந்த இடத்திலாவது ஐயா திருவள்ளுவர் அவர்களுக்கு நெற்றியில் ஒரு குங்குமம் இட்டதாக பார்த்திருக்கிறீங்களா?
அல்லது நிறமாவது வேறு வேற பச்சைய சிவப்பு ஏதோ ஒரு எந்த நிறத்தை நீங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்புள்ள குறைவு தான். அப்போது இவர்கள் இந்திய நாட்டினுடைய தரத்தை உயர்த்தி பிடிப்பார் என்று பார்த்தால் இவர்கள் யாரெல்லாம் நாட்டிலே உயர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறத்தை கொண்டு போய் சேர்ப்பதே குறியாக இருக்கிறார். அப்போது நாட்டுடைய தரமா அல்லது நிறமா நிர்ணயிக்கூடிய இடத்திலே என்று சொன்னால் இவர்கள் வெறும் நிறத்தை வைத்து தான் அரசியல் செய்கிறார் ஒழிய ஒரு மனிதனுடைய தரத்தை வைத்து அரசியல் செய்யவில்லை மத்திய பாஜக. சரி, அவங்க அரசியல் செய்யறாங்க நிறத்தை வச்சு, நீங்க ஏன் பெருசா கொண்டு போறீங்க? ஒரு நிறம்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? ஒரு காவி நிறம், அதுவும் ஒரு கலர் தான்பா, வெள்ளை கலர் மாதிரி ஒரு கலர் விட்டுட்டு போலாம்ல. அதை நீங்க உங்களுக்கு சுகர் வந்து விடுகிறது, நன்றாக இருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு வேண்டாம். ஒரு சுகர் வந்து விட்டது, எங்கேயோ ஒரு காலில் ஒரு சிறு விரலிலே ஒரு அடிபட்டு இருக்கிறது, அது உடம்பு முழுக்க அடிபட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு விரல் நுனியில் தானே அடிபட்டு விட்டு விடலாமா? விட்டு விட்டால் என்ன ஆகும்? முதலில் அந்த விரலை வெட்ட வேண்டும், காலை வெட்ட வேண்டும், பல துறைகளை அனுபவிக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த காவி சாயத்தை பொதுவான நபர்கள் மீது பூசுகின்ற போது வாய்மூடி மௌனியாக இருந்தால் இது இப்படித்தான் தேசத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்தினுடைய கொள்கைக்கும் விரோத போக்கை கடைபிடித்தாய்விடும். எப்படி அந்த சுகர் வருகின்ற போது உடனே அதற்கான முயற்சியை எடுத்து உடலை பாதுகாக்க வேண்டுமோ அது போன்று இது போன்ற தீய செயலை நடைபெறும் போதெல்லாம் உடனுக்குடன் களத்தில் நின்று பாதுகாக்க வேண்டும். சரி, பொதுவான நபர் அவருக்கு அவங்க பிடிச்ச கலரை பூசிட்டு போறாங்க, நீங்க பிடிச்ச வெள்ளையை வச்சுக்காங்க, அவங்க பிடிச்ச காவியை வச்சுக்கிட்ட நீங்க அதுல ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. அதாவது நீங்களே பொதுவான நபர் என்று சொல்லிவிட்டு அப்போது எதற்காக ஒரு தலைப்பட்சமாக அவர்களை கொண்டு போய் ஒரு கூட்டுக்குள் அடிக்க வேண்டும்? உங்கள் கேள்வியிலே தெரியுது விருப்பம். அவர் இப்ப ஆளுநர் அடிக்கிறாருன்னா அவர் காவி நிறம் போட்டு அடிச்சிட்டாரு, நீங்க வெள்ளை ஏதோ மதிப்புக்குரிய ஆளுநர் அவருடைய நிலைப்பாடு நம்ம புறம் தள்ளிவிட முடியாது. ஒட்டுமொத்த பாஜகனுடைய நிலைப்பாடு தான் ஐயா ஆளுநர் ரவி அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதைத்தான் எதிர்க்கிறோம். ஆகவே நீங்கள் ஒரு தமிழகத்துக்கு வருகிறீர்கள், தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவினர் இந்த மக்களுக்கான இந்த மண்ணுக்கான அரசியலை கொண்டு போய் சேருங்கள், இந்த மக்களுடைய மனிதநேயத்தை பேசுங்கள், மக்களுடைய மனசாட்சி எதை நோக்கி பயங்கர என்று பேசுங்கள். அதை விடுத்து வெறும் இறைவனை வைத்து மதத்தை வைத்து வெறும் காவி சாயங்களை பூசிக்கொண்டு நாங்கள் தமிழகத்தில் பாஜக வளர்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் மக்கள் ஏற்பார்களா? சார் நீங்க சொல்லுங்க, அவங்க அந்த வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினதே ஒரு பிரச்சனை சொல்றாங்க, அது ஒரு பொதுவான நபர் அப்படின்னு வேற சொல்றாரு. அதாவது வள்ளுவருக்கு காவியா வெள்ளையா இதெல்லாம் ஒரு அற்பத்தனமான அரசியலை இன்னைக்கு திமுக கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்குது. நான் என்ன கேட்குறேன், காவி இல்லைன்றீங்க, வெள்ளன்னு யார் சொன்னா? வள்ளுவர் பிறந்த காலத்தில் கோமரத்தில் கூட தான் அவர் இருந்துருக்கலாம். அந்த காலகட்டத்தில் இவங்க வெள்ளைன்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு இவங்க யாரு? கேட்ட கேள்வி கரெக்ட். வெள்ளைன்றது நீங்க எதுவும் பாத்தீங்களா? எனக்கு குறுக்கிட்ட நான் முடிச்சிடுறேன். கோமரம் கூட இருந்துருக்கலாமே. இவங்க வெள்ளன்னு போட்டா அது சரி, திமுக நமக்கு எது சொன்னாலும் சரி, அவன் கிணத்துல போய் குதின்னு சொன்னாலும் சரி. ஆனா இதுவே நாம ஒரு விஷயத்த சொல்லி நாம ஒரு விஷயத்த பண்ணிட்டா அவன் குங்குமம் வச்சுட்டான், இவன் காவியை பூசிட்டான், என்ன பிரச்சனை உங்களுக்கு? காவியால் வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு என்ன? ஏன் நல்லது நல்லது நல்லதுன்றார் பாருங்க அண்ணன். நல்லது யார் யாரோ, நல்லவங்க யார் யாரோ அதெல்லாம் பிஜேபி எடுத்துக்கிறது தவறு ஒன்றும் இல்லையே. நல்லவர்களை பின்பற்றுவதும் நல்லவர்களை எடுத்து அவர்களோடு அந்த ரோல் மாடல் எடுத்து பண்றது தவறுதும் இல்லையே. கெட்டவங்களையே பார்த்து நல்லவர்களை தேர்வு செய்து தம் பக்கம் இழுத்தால் முதல்ல அவர்கள் நல்லவராக இருக்க வேண்டும். அதுதான் பிரச்சனை. ஒரே நிமிஷம், இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் திமுக காரங்களுக்கு நல்லது கெட்டது நல்லவங்க திமுக கோவம் இல்ல நீங்க சொன்னதுல இருந்து ஒன்று கேட்டுக்கிறேன். நல்லவர்களை மட்டும் பாஜக எடுத்துக்கன்னு சொன்னீங்க. பாஜக எடுத்துக்கிட்டு எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டாங்க, ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டீங்க. ஆனா பாஜக தரப்புல இருந்து கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கல. இல்ல அதாவது ஒரு மறைந்த தலைவர், அவரை பற்றி டீட்டெயிலா விமர்சிக்கிறதுக்கு நாங்க விரும்பல. இருந்தாலும் நல்லவர்னு நீங்க சொல்லிட்டீங்க, அப்புறம் கருணாநிதி தாத்தாவை எடுத்துக்கோங்கன்னா எப்படி எடுத்துக்க முடியும்? தமிழகத்துக்கு அவர் செய்த துரோகங்கள் எவ்வளோ, அவர் ஆட்சி அமைச்ச காலத்துல இருந்து எப்பேற்பட்ட துரோகங்களை செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலமான காரணம் யாருங்க? இவங்கெல்லாம் வந்துருவாங்க பேசுறதுக்கு, திமுக அதை பண்ணுச்சு இதை பண்ணுச்சு, திமுக மாதிரி கட்சி வருமா? எல்லாம் பெய்டு பாட்ஸ், எல்லாம் காசு கொடுத்து பேசக்கூடிய கூட்டங்கள் இன்னைக்கு திமுக நடக்குது. ஆக்கப்பூர்வமாக திமுக பற்றி பேசுறதுக்கு அந்த தலைவர்களே ரெடியா இல்லை, அந்த மந்திரிகளே ரெடியா இல்லை, எல்லாம் ஓடுறாங்க. இன்னைக்கு யாரை பார்த்து? பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து. குறிப்பாக எங்கள் மாநில தலைவர் புரட்சியறிஞர் அண்ணாமலையார் பேசுகிற ஒன்றுமே பதில் சொல்ல முடியலையேங்க. இவ்வளவு வீரமாக பேசுகிறாங்களே, திருவள்ளுவருக்கு காவி சாயம் இல்லை என்று ஐஎஸ்ஓ கொடுக்கறதுக்கு இவங்க யாரு? அப்போ நாங்கள் வெள்ளை இல்லைன்றோம். இது ஒரு விஷயம்னு சொல்லி இதை இவ்வளோ பெரிய ஒரு டிபேட்டாக கொண்டு வந்து இன்றைக்கி நாட்டில் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து திசை திருப்புவதற்கு இதெல்லாம் ஒரு நரேட்டிவாங்க. உணா பாருங்கள், சாயந்தரம் போனால் மோடிக்கு தேர்தலில் தோல்வி பயம். இப்போ இந்த காவி சாயம் ஆளுநர் எடுத்துக்கிறது. உன் ஆட்சியில் என்ன செஞ்சேன்னு கேட்டால் யாராவது பேசுறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்களா?
கேட்டா நாங்க அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தான் செய்த நன்மைகளை சொல்லுவதற்கு ஒரு திராணியிலே ஒரு தெம்பும் இல்லை. நீங்கள் செய்த சாதனைகளை சொல்ல முடியுமா? இல்ல அவங்க சாதனை செய்யலாட்டி திரும்ப திரும்ப அவங்க மக்கள் அவங்களுக்கே இங்க வாக்களிக்கிறாங்க. யாருங்க வாக்களிச்சாங்க? இல்ல இப்ப 2 முறை மக்கள் யாருமே வாக்களி தமிழ்நாட்டில் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தவிர வேறு எவருக்கும் வாக்களிக்கவில்லையே பெரிதளவில். இல்ல அவர் சொல்றது நீங்க கருத்தை ஏற்கிறீங்களா? நீங்க இந்த மிஷின் மேல செட்டிங் வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க நாங்க அப்படி செட்டிங் பண்ண முடிவு பண்ணது 2021 செட்டிங் பண்ணி உங்களுக்கு காலி பண்ணிட முடியாதா? திமுக ஆட்சியை வரவிட பண்ணிட முடியாதா? இதெல்லாம் அதாவதுங்க எப்படின்னா இவங்க ஜெயிச்சாங்கன்னா எப்பேற்பட்ட எலெக்ஷன் கமிஷன் வெற்றியை கொண்டாடுங்கள், ஆக திராவிடர்களை ஓட்டு போட்டவங்களுக்கும் மேல செய்வேன், ஓட்டு போடாதவங்க ச்சே திமுகக்கு ஏன் தான் ஓட்டு போடலன்னு ஃபீல் பண்ற அளவு ஆட்சி பண்ணுவேன். இன்னைக்கு போட்டவங்க ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை. இவங்களோட இது என்ன தெரியுமாங்க, நெருப்பு மேல குப்பையெல்லாம் சேர்த்து மூடிடுறாங்க. மூடிட்டு ஆனுங்க நெருப்பு யாரு? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. இவங்க குப்பை யாரு புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த திமுக ஆனது நெருப்பு மேல உட்கார்ந்து என்ன ஆகும்? தீதீதீன்னு தெரியும். திமுகவானது ஒழித்து ஓரங்கட்ட வேண்டியப்பட்ட ஒரு கட்சி. தமிழக மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? காங்கிரஸோட சேர்ந்து புரோக்கர் வேலை பார்த்து நாட்டையே மதத்தை வைத்து மொழியை வைத்து இறைவனை வைத்து துரோக செயல்களை இந்திய மக்கள் இடத்துல பிளவாத அரசியலை தவிர்த்து வேற எதை இந்த நாட்டு மக்கள் செய்த நன்மையில சொல்ல முடியுமா? அதாவது கேவலம் உங்களால ஒரு தமிழகத்திலே பாஜக வளருகிற என்று சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் கட்சியினுடைய தலைவர்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க துப்பு இருக்கிறதா? இதே வாய் என்ன சொன்னது? ஜெயலலிதா அம்மையார் குற்றவாளி என்று சொன்னது. இருங்க சார், அதே வாய் என்ன சொன்னது? ஜெயலலிதா தூக்கி பிடிக்கிறது. இரட்டை நாக்கு. இது கேவலமா தெரியும் இல்லையா? சகோதரர் மாண்புமிகு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜியினுடைய பேச்செல்லாம் கேட்கல போல. அவருக்கு ஹிந்தி ப்ராப்ளமா இல்ல பேச்ச கேட்கலையான்னு தெரியல. நாங்கள் எல்லா பொதுக்கூட்டத்திலையுமே 80% எங்க சாதனையை சொல்லி இந்த சாதனை நாங்க பண்ணியிருக்கோம். ஜல்ஜீவன் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், மருத்துவ காப்பீடு கொண்டு வந்திருக்கோம், விவசாயிகளை பாதுகாத்திருக்கோம். இப்படி எல்லா விதமான தொழில் முனைவோர் விவசாயிகளை புதிதாக விவசாயிகளை என்ன சார் பாதுகாத்தீங்க? நான் கேக்குறேன் நீங்க சொல்றீங்க செய்த சாதனைகளை சொன்னீங்க சார். என்ன சாதனை பண்ணீங்க? பெட்ரோல் டீசல் விலை 50 ரூபாய் கொண்டு வர 2019 சொன்னீங்க. சரி சார், 100 ரூபாய் மேல அடுத்து போக வேண்டாம். 400 ரூபாய் சொன்னீங்க, 1300 க்கு போறீங்க. ஒரு நன்மைகளை செய்யாத பாஜகவின தமிழகத்திலே வந்து வளர்ந்திருப்பதா நாடகம் ஆடுவது தமிழ்நாட்டு மக்கள் யாரும் இல்லாத மக்கள் அல்ல. நீங்க சொன்னதை ஏத்துக்குவோம். நரியாளன் பிரதருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அவர் பேசும்போது அவர் பேசட்டும், நான் பேசும்போது குறுக்கிட வேணாம். இல்ல அவர் பேசி முடிச்சோனே குழப்பமாயிரும். அவர் பேசி முடிச்சோனே பாஜக மக்கள் ஏற்றம் குழப்பம் தான் சார். இல்ல குழப்பம் வேண்டாம். நீங்க சொன்ன டாபிக்லயே போயிடலாம். தண்ணி சொன்னீங்கல்ல, விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்கன்னு பாஜக பார்த்து கேட்டீங்க. பக்கத்து மேல தண்ணி இப்போ வரைக்கும் வாங்கி கொடுக்க பிரச்சனையாவே இருக்கு. பாருங்க, விவசாயினுடைய பிரச்சனை முதல் இவர்கள் சட்டத்தை 3 அம்ச வேளாண் திருத்த மசோதா யார் கொண்டு வந்தது? நீங்க சயின்ஸ் கொண்டு வந்தது பாஜக. விவசாயி பாதுகாப்புன்னு சொன்னாங்க. எதற்காக? விவசாய மக்கள் இந்தியா முழுவதும் அதை எதிர்த்து போராடினார்கள். அவர் இன்னும் எவ்வளவு எமோஷனல் ஆனாலும் மக்களுக்கு தெரியும். இவங்க எமோஷனை காமிச்சு தான் பண்ணக்கூடிய தான் வேலையே செய்யாமல் ஜாலியா இருந்ததெல்லாம் மறைப்பதற்காக தான் இவர் மட்டும் இல்லை, அண்ணன் மட்டும் இல்லை, எல்லாம் திமுக சகோதரர்கள் கொஞ்சம் எமோஷனா பேசுவாங்க. இல்லைன்னா வரக்கூடிய இன்னொரு கட்சிக்காரர்களை அவங்களை டவுன் பண்ணி பேசுவாங்க. இது இயல்பான விஷயம் தான். ஒரு விஷயம் பேசி முடிச்சிடறேன். அதாவது ஒரே வினாடி, பாரதிய ஜனதா கட்சி மோடிஜி பிரச்சாரம் பண்றாரு. அந்த பிரச்சாரத்தை எடுத்து பார்ப்போம். எங்கள் தலைவர் அண்ணன் புரட்சியறிஞர் அண்ணாமலையார் பிரச்சாரம் பண்றாரு, அதை எடுத்து பார்ப்போம். நம்ம சின்ன பகவதி, அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணனும் நம்ம தளபதி ஸ்டாலின் அண்ணனும் 2 பேர் பிரச்சாரம். இந்த 4 பேருக்கு கம்பேர் பண்ணுவோம். தமிழக மக்களிடையே போட்டு காமிச்சிருவோமா? போட்டு காட்டுங்க. ஆக இந்த பிஜேபி போட்டு காட்டுங்க. உங்களுடைய பொதுக்கூட்டத்தை பள்ளியில் கொண்டு வெறும் காலி நாட்களை இருந்த வரலாறு தமிழ்நாட்டில் பார்த்திருக்கிறார்கள். அலைக்கடலில் திரண்டு 5 லட்சம் 10 லட்சம் மக்கள் குவிந்த திமுக ஆதரவாக மக்களே பார்த்திருக்கிறார்கள். ஆகவே வளராத ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் தேஞ்சு போயிருக்க ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு உரிமை இருக்கிறதா? நீங்கள் மக்கள் பணி செய்த லட்சணம் இந்தியாவே திரும்பி பார்த்து பல்லளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க ரோட்ல தானே டெய்லியும் போறீங்க, ரோடெல்லாம் சும்மா சிங்கப்பூர் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. திமுக ஆட்சிய வீட்டை விட்டு காலடி அதையா சொல்லுங்க. நான் முடிச்சிடுறேங்க, இருங்க. திமுக ஆட்சியோட முடிக்க போறாங்க. இந்திய நாட்டு மக்கள் நீங்க என்ன கட்சி எங்களை தடுத்தாலும் இங்கேயே என் பேச்சை தடுக்க முடியாது. அதே போல என் கட்சியுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. எங்க வளர்ச்சி இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு நிமிஷம். இவங்களோட ஸ்ட்ராட்டஜி தெரியுமா சார்? இவங்களை பொறுத்தவரை ஹீரோவை காமெடி நாங்க பார்ப்பாங்க. காமெடி என்ன ஹீரோவாக பார்ப்பாங்க. யாருக்கு புரியுது உங்களுக்கு? நம்ம அண்ணன் பப்பு ராகுல் காந்தி அவரே ஒரு தொகுதியில் நின்று தான் ஜெயிக்க முடியாது இன்னொரு தொகுதிக்கு ஓடுறவரை
நீ கூட்டு வந்து நிப்பாட்டி நீ தான் பிரதமர்னு சொல்லி இங்க அப்போது ஸ்டாலின் அண்ணனை தவிர ராகுல் காந்தி முன்னிலைய அவங்க கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தயாரா இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம தோக்க போறோம்ன்றது உறுதி. 40 சீட்ன்றது 50 சீட் ஆக்க முடியுமா? ஜோசியம் பார்த்து சொல்லி இருக்கிறார் சகோதரர், கரெக்ட்டா சொல்லு. ஜோசியம் 40 சீட்டை எப்ப ஒரு ஜோசியம் மாறனான்னு தெரியல. அதாவது அத்வானி அவர்கள் 2 இடத்துல நின்று இருக்கிறார். அப்ப அத்வானி ஓடிதாக எடுத்துக்கொள்ள முடியுமா? நெறியாளர் நீங்க தான் அதை இது பண்ணணும். பேசவே விட மாட்டாங்க. ஒரு கருத்து சொல்ல வரோம். திரு ராகுல் காந்தி அவர்களே இரு சார் இருங்க, நீங்க அனுமதிச்சீங்களா? இருங்க. ராகுல் காந்தி அவர்கள் 2 தொகுதியில நிக்க சொல்றார், ஓடுகிறான்னு சொல்லுகிறார். அத்வானி அவர்கள் 2 தொகுதியில நின்றல ஓடினார். இப்ப நான் சொல்லட்டுமா? அது ஏற்பாரா? இல்ல அதற்கு நீங்க பதில் சொல்லிருங்க. சொல்லுங்க சார். ஒரு வினாடி சார், நான் பேசி முடிச்சிடுறேன். கருத்தை சொல்லுங்க சார். கருத்தை சொல்லி முடிச்ச உடனே கருத்தை முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு உள்ள போய் உங்க வேற என்ன சொல்லுங்க. அத்வானி ஜி எதற்காக 2 தொகுதியில நின்னாரு? ஒரு விஷயம் நான் சொல்றது ஒரே விஷயம். இன்னைக்கு ராகுல் காந்தி எந்த தொகுதியிலும் வெற்றி பெற போறது இல்ல. அவருக்கு அது நீங்க சொல்லக்கூடாது சார். மக்கள் சொல்லணும். மக்கள் முடிவு எடுத்து சொல்றதுக்கு கேட்ட கேள்வி பதில் இல்ல. 2 தொகுதியில ராகுல் காந்தி நிக்கிறாரு, பயந்து ஓடுறாரு சொன்னீங்க. அத்வானி 2 தொகுதியில நின்னு இருக்காரு, பயந்து ஓடுறத நீ ஒத்துக்கிறீங்களா கேட்டேன். பதில் இல்லாம மதமாத்திரம் பண்றீங்க. கருத்தை சொல்லக்கூடிய உரிமை, என் கருத்தை சொல்லக்கூடிய உரிமை அதுதான் சார். அத்வானி ஜி 2 தொகுதியில நின்னாரு, அவர் பயந்து ஓடிட்டாரா ஒப்புக்கறாரா கேளுங்க. அதே கேட்க மாட்டீங்க. இல்ல இல்ல சிவானனுக்கு நியாயமா தான கேக்குறேன். சிவானனுக்கு அப்ப அத்வானி ஜிக்கு ஒரு நியாயம், ராகுல் காந்திக்கு ஒரு நியாயம். சிவானனுக்கு அந்த அப்ஜெக்ஷன் இருந்தா அவர் சுற்றுல அவர் சொல்லட்டும். என் கருத்தை நான் சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்க. அவர் முடிச்ச உடனே நீங்க ஆரம்பிங்க. ராகுல் காந்தி வெற்றி பெற மாட்டார் என்பது உலக அறிந்த செய்தி. அதனாலதான் 3 கட்ட தேர்தல் முடிந்த பிறகு அவர் வேற ஒரு தொகுதியில போய் நிற்கிறார். இது ஒரு விஷயம். இன்னொன்று, காங்கிரஸுடைய கட்டமைப்பு இன்னைக்கு பாருங்க. இன்னும் ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாத ஒரு சூழ்நிலை, யார் எங்க நிற்க போறாங்கன்னு ஒரு சூழ்நிலையே இல்லாத ஒரு இடத்துல காங்கிரஸ்காரன் நிற்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கே தெரிஞ்சு நம்ம தோக்க போறோன்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பது யார் என்பதில் எந்த சிக்கலுமே இல்லை. மாண்புமிகு மனித குலசாமி திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி. இவங்க 40 சீட்டை நான் முடிச்சிடுறேன். அலுவலகத்துல பேசுறாரு, 40 சீட்டை பொதுக்கருத்துல பேசுறாரு, 40 கட்சியினுடைய அலுவலகத்துல வாயில பேசுற மாதிரி பேசுறாரு. 40 சீட்டை 50ஆவோ 60ஆவோ ஆக்குறதுக்கு இவங்க எல்லாம் முட்டி மோதக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு கெஜ்ரிவாலை காமிச்சு அனுதாப ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் மீது ஒரு சொட்டு அனுதாபம் இல்லாத சூழ்நிலை. மம்தா மேடம் பார்த்தாங்க, முடிந்த அளவு இது வேலைக்காக தெரியுது, நான் வெளியிலேருந்து ஆதரவு தரேன்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கூட்டணி சொல்ல போல யாருமே இல்லைங்களேங்க. இங்கே திமுக தலைவர் ஸ்டாலின் இங்கே ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. தான் செய்த 3 ஆண்டு ஆட்சியை சொல்லி ஓட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு இன்னைக்கு இல்லை. ஏன்னா 3 ஆண்டு காலம் ஒண்ணுமே செய்யறது உண்மை. திமுக எதுல பாஸ் மார்க் பேசுவோமா? திமுக எதுல பாஸ் மார்க் சொல்லுங்க? சாராயம் இருக்கிறதுல பாஸ் மார்க், கஞ்சா வளர்க்கறதுல பாஸ் மார்க், இல்ல நீங்க வேலையின்மையை உருவாக்குறதுல பாஸ் மார்க். இல்ல நீங்க திமுக ஒரு வினாடி சார், எல்லா விதமான இண்டெக்ஸ்லயுமே ஒன்னுத்தையுமே செய்யாம இன்னைக்கு அப்பாவும் பையனும் ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இதையெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்க வந்தால் அதை பண்ணியா சனாதனத்தை ஒழிப்ப திமுக ஒன்றும் பண்ண முடியாது. பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேச 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 ஒரு நாள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நீங்க பாஜக பக்கம் வராங்க. நாம பேசுனா ஏங்க இவங்க என்ன கமலஹாசன் பேசுறாங்க, இவர் பேசுறது என்னவா இருக்கு? இன்னைக்கு திமுக காரங்களை பொறுத்தவரை பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லை. தான் செஞ்சதை பேசக்கூடிய அந்த ஒரு ஸ்திராணி உங்களுக்கு இல்லை. எதிராளியை குற்றச்சாட்டு பண்றது பாஜக என்னையா பண்ணுச்சு? எதுக்கு? பாஜக ஒரு கட்சியே இல்லை, மோடி பிரதமராக வரப்போறதே இல்லை. இது எல்லா மீடியாவும் கேட்டுட்டேன். வரப்போற இல்லைன்னு சொல்றீங்க. மீண்டும் 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 தலைவரை சொல்லி அழுவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு திமுக திணறதா இல்லையா? திமுக திணறதா இல்லையா? இன்னைக்கு மாநில தலைவரை பார்த்து திமுக திணறுது, இதுதான் உண்மை. இந்த திணறல், இந்த வயிற்றெரிச்சல் 4ஆம் தேதி இன்னும் பல பேர் புலம்ப ஆரம்பிப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க அதுக்கு சொல்லுங்க. திமுக திணறுது பயப்படுறது சொல்றதுல அவர் கற்பனை கதையில ஒன்றும் தூக்கத்துல எழுந்து வரல. நான் கேட்கிறேன், திமுக ஒரு மாநில கட்சி சரியா? நீங்க ஒரு தேசிய கட்சி, மிகப்பெரிய வளர்ந்த ஒரு கட்சின்னு சொல்றீங்க. பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் மற்ற திமுக சார்ந்து இல்லாத மற்ற மாநிலங்களில் திமுக மீது விமர்சனம் வைத்து பேசிய மேடைகளை நீங்கள் பார்க்கலையா? இப்போ பயம் யாருக்கு? எங்கேயோ கடற்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சியை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள், அத்தனை மாநிலங்கள் அமித்ஷாஜி அவர்களும் திரு மோடிஜி அவர்களும் பேச்சு பார்க்கலீங்களா? இப்போ யாருக்கு பயம்? திமுக இருக்கா பாஜக இருக்கா? ஒரு மாநில கட்சியை பார்த்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய, அது இருங்க சார் இருங்க, குறிப்பாக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவினர் எத்தனை மாநில மோடி அமித்ஷா இங்க திமுக பயப்படுறாங்க அப்படின்றீங்களா சார்? நாங்களா போயிட்டு மற்ற மாநிலத்தில் பிஜேபி பத்தி பேசியிருக்கிறோம், நீங்க தானே திமுக பத்தி பேசியிருக்கீங்க. யாரும் கூப்பிடலையே, கூப்பிட்டதானே போறது. அதுதாங்க பிரதமர் அவர்கள் மேடையில பேசணும் பார்க்கல மற்ற மாநிலங்கள்ல. அமித்ஷாஜி அவர் மற்ற மாநிலம் பேசலையா? இதை பீகார்ல எத்தனை மேடையில பேசியிருக்கிறார்? திமுக விமர்சனம் வச்சு பேசியிருக்கிறார்ல. ஒரு மாநில கட்சியை நீங்க உங்களை வடக்கில் நாங்கள் வலிமை தவறுகள் அதிகமா புரிஞ்ச கட்சி அப்படின்றனால விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படி இல்ல, அது உங்களுடைய நிலைப்பாடு. இல்ல பயம் இல்ல. இந்தியா கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி மாறுவதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைவரும் ஒரு காரணம் என்பதற்காக
இது போன்று அங்கே தவறாக பேசுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே இந்திய நாட்டு மக்கள் 10 ஆண்டு காலத்தில் எங்க நிம்மதியாக இருக்கிறார்களா? திரும்பிய இடமெல்லாம் மத கலவரம், திரும்பிய இடமெல்லாம் ஒரு மதத்தை வைத்து குறிப்பாக இந்து என்கிற ஒரு போரியை வைத்துக் கொண்டு பிரச்சனை எழுவது. அவன் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ மாட்டுக்கறி வைத்து சாப்பிடுகிறான் ஒழித்த உடம்புக்கு என்று சொன்னால் அவளை தூக்கி போட்டு அடித்து சாகடிப்பது, இதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி கோஷம்லாம் பார்க்கவில்லையா? இது ஒரு கட்சி செய்யக்கூடிய வேலை செய்யலா? ஒரு தனி மதத்தை எடுத்து அவங்களை வந்து கொச்சப்படுத்துறது, மாட்டுக்கறி தின்றது தப்புன்னு சொல்றது யாரு? பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை சொல்ல வரீங்களா? வெக்கமா இல்லையா? காணொலியை நம்ம பார்க்கலையா? இல்ல சார், இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, உணவுன்றது தனிப்பட்ட விருப்பம், அதை நாங்க யாருமே சொல்ல மாட்டோம் அவரே சொல்றாரு. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிச்சா ஒருத்தர் இல்லங்க, நாங்க உணவு சொல்றாரு இருங்க சார், பாருங்க மாட்டுக்கறி வேணும்ன்ற மாட்டுக்கறி பெரிய சாதனையா? தயவுசெய்து பேசுங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடித்தவர்கள்லாம் யார்? பாஜக சங்கர சங்கங்கள் தானே. மறுக்க முடியும்? ஒரு நெறியாளர் உண்மையை சொல்லுங்க, மறுக்க முடியுமா? நீங்க உங்ககிட்ட இந்த தரவுகள் இருக்கு, எடுத்து காட்டுங்க. அவங்க பாஜக உறுப்பினர் கிடக்குது. இல்ல அவங்க பாஜக உறுப்பினர் நேத்து காலையில தான் புதுசா நடந்தாரே கேக்குறாங்க. இதெல்லாம் சார் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி நீங்க என்ன பேட்டன் ரைட், இந்துக்களுக்கு பேட்டன் ரைட் வாங்குறது பிஜேபி போல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தெருமுக்குல பிரச்சனை பண்றதுக்கு அப்படிலாம் பார்த்தா திமுகவை தினக்கு தினம் பேசலாம். இப்போ ஜாபர் சாதிக்கு அந்த வழக்குல மாட்டினாரு, எல்லாருமே திமுக குற்றம் சாட்டினாங்க. இல்ல அவர் தனிப்பட்ட விஷயம், இதை நீங்க எப்படி கட்சியில சேர்க்கலாம்னு சொல்லும் போது இப்ப இதே தானே நீங்க சொல்றதுக்கு பாருங்க. ஜாபர் சாதிக் தமிழ்நாட்டுல போதை மருந்து கடத்த வழக்கு இல்ல, நான் சொல்றது வெக்கமா இல்ல. ஒரு மத்திய இருங்க சார், மத்திய உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டெல்லியில 26க்கும் மேற்பட்ட முறையாக அங்கே ஹெரோயினை கடத்தினா, போதைப் பொருளை கடத்தினா வருகிற உங்களுக்கு வெக்கமா இல்ல? டெல்லி யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? டெல்லி யாருடைய ஆளுநர் சார்? ஒரே கேள்வி, மத்திய உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கல, பிஜேபி எந்த நடவடிக்கை எடுக்கல. கட்சியில ஏங்க சேர்த்தீங்க? கட்சியில சேர்த்து அயலாக்கத்துறையில பாருங்க போட்டு அழகு பார்த்து இவங்க வரேன் சார், இங்க பாருங்க பிரதர், நியாயமா பேசுங்க. உங்களை போன்று இருங்க 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 இங்க பாருங்க, உங்களை போன்று கேவலமான பணத்திற்கு விபச்சார வேலையை நாங்க செய்யல சார். நான் சொல்றேன், ஆருத்ரா கோல்டு நிறுவனம் 2400 கோடி மக்கள் பணித்த கொள்ளையடித்த கயவர்களுக்கு காவல்துறையால் போட்டோக்களை புகைப்படங்களை ஒட்டி இவர் குற்றவாளி பொதுமக்கள் மத்தியிலே பேருந்து நிலையத்தில் ஒட்டிய பிறகு அதற்கு பிறகு அவர் கட்சியில சேர்த்து பணத்திற்காக பொறுப்பு கொடுத்த கேவலமான கட்சி திமுக அல்ல, பாஜக. இஜாவு நிறுவனம் 3000 சில்லற கோடி என்று சொல்லுகிறார்கள், கொள்ளையடித்தல கொண்டு வந்த மாநில பொறுப்பு பதிவிட்டு அழக பார்த்த திமுக அல்ல, பாஜக. தமது குறிப்பா தமிழ்நாடு பாஜக. ஆக பொறுப்பு கொடுக்கணும் போது அவர் குற்றச்சாட்டு இல்லை, குற்றச்சாட்டு வந்த பொறுப்பில் நீக்கி இருக்கிறார். இதுதான் திமுக. மறுக்க முடியுமா? காவல்துறையால் தேடப்படும் குற்றவாளி என்று அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனம் முதலாளி அறிவித்த பிறகு பிரதமர் வந்து கொண்டு போய் சேர்த்த நபர் யார்? நீங்க சொல்லக்கூடாது பாஜக. இல்ல இல்ல, ஒரே நான் சொன்னது ஜாபர் சாதிக் எதுக்கு சொல்றேன்னா உள்வாங்கிக்கோங்க. நீங்க ஜாபர் சாதிக் போதை வழக்கு கைதானா தனிப்பட்ட வேலை, நீங்க கட்சியோட சேர்க்காதீங்க நீங்க திமுக சொல்லும் போது பாஜகவில் நீங்க சொல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லி யாரும் அடிச்சாங்க, அவங்க அடிச்சவங்க கூட பாஜக சேர்க்கிறீங்க என்ன பாருங்க. அவர்கள் அப்படி அவர்கள் அடித்து துன்புறுத்திய அவர்கள் அடித்து துன்புறுத்திய காரணம் வேறு. 50 வருஷமா என் நாட்டை குட்டி சவராக்கி எந்த விதமான பெரிய வளங்கள் கொண்ட என்னுடைய தேசத்தை குட்டி சவராக்கி இந்த தேசத்தினுடைய பொருளாதார முதுகெலும்பை உடைத்து தனியார் முதலாளிக்கு 10,000 கோடியில கொடுத்து கொக்கரித்துக் கொண்டிருக்கூடிய இந்த மத்திய பாஜக அரசை ஜூன் 4 பிறகு மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இல்ல அவங்க விவசாயிகளுக்கு எதுவும் பண்ணல, ஒரு மண்ணாங்கட்டி பண்ணல, விவசாயிகளுக்கு மண்ணாங்கட்டி பண்ணல சார். சார் விவசாயிகள் செய்தது உண்மை என்று சொன்னால் எதற்காக இந்தியா முழுவதும் விவசாய மக்கள் எதிர்த்து போராடினார்கள்? அந்த எதற்காக 3 அம்ச வேளாண்மை திருத்த சட்டத்தை நீங்க ஏன் பின்வாங்கினீர்கள்? சொல்லுவாங்க அதான் நல்ல சட்டம் இல்ல. நான் ஒன்னு சொல்லவா, திமுகவுக்கு இது கை வந்த கலை. என்ன கை வந்த கலை? மக்கள் கருத்தையும் கேட்க மாட்டாங்க. வரக்கூடிய பல கட்சிகள், இப்போ நான் ஒரு கட்சியிலேருந்து வந்திருக்கேன், பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து, எங்கள் கருத்தையும் கேட்க மாட்டாங்க, யார் கருத்தையுமே கேட்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் மொட்டை மாடியில் அண்ணாந்து படுத்துக்கிட்டு நாம பண்ணக்கூடியது சரியான ஆட்சி மக்களுக்கு தெரியும் சார். இந்த நாட்டு மக்களுக்கு செய்த நன்மைகள் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒரு மண்ணாங்கட்டி துப்பு இல்ல. இப்ப மிஜாம் புயல் போச்சுங்க, 1500 குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இவங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெறும் 9 சாப்பாடு போட்டல கொண்டு போய் கொடுக்கக்கூடிய போட்டோ சுட்டு போய் அங்க இருக்கிற ஒரு வயதான காரி துப்புனாங்க. வீடியோ நான் பார்க்கலையா? காணொலி இல்லையா? இன்னமும் கொட்டி கிடக்குது. இதுதான் இவருடைய தமிழ்நாட்டுடைய பகுதியில் இவருடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெறும் 9 சாப்பாடு போட்டல புகைப்படத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வயதான மூதாட்டி அங்க திட்டினாரா இல்லையா? காணொலி வந்திருக்குதா இல்லையா? இதுதான் பொய்யா பேச மக்கள் பார்க்கிற நிகழ்ச்சியில் நாங்களாம் வாய்மொழி மௌனியா போகணுமா?
மக்கள் பணி செய்ய 1% கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லாத ஒரு கட்சியா சரி சார், தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க. சரி சார். செஞ்சாங்க என்ன சார் செஞ்சீங்க? சவுண்ட் நமக்கு சவுண்ட் வேணாம் சார், நம்ம சிம்பிளா இருக்க கருத்தை மட்டும் பேசிடலாம். இப்ப இல்ல, அவங்க இல்ல, சார், ஒரு அதாவது- நிமிஷம். இப்ப அவங்க அவள கருத்தை நீங்க முன் வச்சீங்க, பாஜக என்ன செஞ்சா நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லி காட்டுங்களேன். என்ன சொல்ல சொல்ல முடியும் சார். அவர் யாருமே பேச விட மாட்டாரு. உண்மையா பேசுங்க. அதான் நான் பாஜக சொல்றேன். 9 உணவு பட்டங்களை கொடுத்துச்சு, இதெல்லாம் சொன்னீங்கல்ல. நம்ம ஒரே ஒரு கேள்விதான், பாஜகவை எத்தனை இடத்துல மக்கள் அடிச்சு விரட்டினாங்க, எதிர்த்து உள்ள வராதீங்கன்னு சொன்னாங்க. திமுக காரங்க எத்தனை ஓட்டு கேட்டு போகும்போது உள்ள வராதீங்கன்னு விரட்டினாங்க. வச்சுக்கலாம். அதாவது இல்ல, நான் என் கண் கூட நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல சார், அவர்களை கொண்டு பொய்யும் புரிந்து பேசக்கூடிய நபர் நாங்கள் அல்ல. அங்கே திமுக வேட்பாளர் போகின்ற போது வாக்கு சேகரிக்க எதிர்க்கட்சியில் திட்டமிட்டு வேண்டும் என்று அங்கொன்று இங்கொன்று நபரை ஏவி விட்டு தான் அந்த நிலைமையை தேடினார்கள். இதுதான் உண்மை. இவங்க வரும்போது உண்மையாவே மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. ஒரு ஆட்சியில ஒரு கர்மமா இல்ல, என்னையா நிர்வாகம் பண்ணீங்கன்னு கூச்சம் எல்லாம் ஓட்டு கேட்டு வரீங்க. இந்தியா மக்களை அடிக்கக்கூடிய கேட்ட மக்களை மக்களுக்கு தெரியும். சார், அவர் பேச விரும்பல சார். ஏன்னா ஒரு ஒரு விவாதம் வந்திருக்கும். விவாதம் என்பது இரண்டு பக்க கருத்துக்களை கேட்டு அவர் பேசி முடிச்சா நீங்க எடுங்க சார், சொல்லுங்க. கத்திக்கிட்டே கிடந்தா ஒண்ணுமே பேச முடியாது. சொல்லுங்க, உண்மையை ஒரே- பேசுங்க சார், சார். ஒரே அதான் நான் விஷயம் கேக்குறேன். சார். நீங்க நினைப்பதை பேசுறதுக்கு நாங்க ஆள் இல்ல சார். நீங்க என்ன சொல்ற பேசுவீங்க? பொய்யை கேட்டுட்டு பேசுறது நீங்க நாங்க என்ன ஆள் இல்ல. பேசுவீங்க? அதை நீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. பேசுவீங்க? நீங்க பேசுற பொய்யும் நீங்க புரிஞ்சுக்க என்ன நாங்களே பேசுவீங்க? தமிழ்நாட்டுல ஆள் இல்ல. நீங்க என்ன பேசுவீங்க? தமிழ்நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓடுதுவீங்க. அதை கேட்டுக்கொண்டு கை தட்டினா ச்சே, என்னமா ஒரு அரசியல் கட்சின்னீங்க. நீங்க என்னதான் பண்ணீங்க தமிழ்நாட்டுல, அதை சொல்லுங்களேன். ஏங்க நாங்க என்ன மத்திய பாஜக அரசு தமிழ்நாடு செய்த நன்மையில சொல்ல முடியும் சார் 2 சீட்டு 3 சீட்டுக்கு நாங்க முடியாத சீட்டுக்கு கூட்டணி கட்சியாக நாங்க சார் தமிழகத்துல நாங்களா சொன்ன தமிழகத்துல நாங்களா சார் சொன்னோம். நீங்க தான சொன்னீங்க. தமிழகத்துல இவங்களால எந்த பிரயோஜனமே இல்லாத ஒரு ஆட்சி. பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்தை இந்த அரங்குக்குள்ள வச்சு அடைக்கலாம் நினைக்காதீங்க. நாங்கள் மக்கள் மனதை கொண்டு போய் சேர்த்துட்டோம். மக்கள் மனதில் இன்னைக்கு பாஜக சிம்ம சொற்பனமா உட்கார்ந்துருச்சு. அதனால நீங்க என்ன வீறுன்னு கத்தனாலும் 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்க தொண்டை தண்ணி கத்தனாலும் அதெல்லாம் வீண் போகக்கூடிய விஷயமாக தான் அமையும். உங்க வயிற்றுல புரிய கரைப்பது உண்மை. இன்னும் நீங்க நிறைய புலம்ப வேண்டியது இருக்கு. கொஞ்சம் மிச்ச மீதி வைக்க சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல வருது என்னன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சாதனை சொல்லிச்சா, எங்கேயோ போய் திமுகவை சொல்றாங்க. நீங்க ஒன்றும் பெரிய கட்சி, உங்களை சொன்னதான் எங்கள் லைன் லைட்னா நாங்கள் பேசல. நாங்கள் சொல்வதற்கு காரணம் இந்த ஐஎன்டிஏன்னு ஆரம்பிச்சிருக்காங்களேங்க, பூரா ஊழல் கட்சிங்க. எந்தெந்த நாடுகளில் மக்கள் ஓட விரட்டக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்த்து இவங்கெல்லாம் ஒரு கூட்டணின்னு சொல்லி நாங்கள் மாற்றம் சொல்லி வராங்களே, இவங்க அவங்கவுங்க நாடுகள்லேயே அவங்கவுங்க ஸ்டேட்லேயே ஏமாற்றிட்டு இங்கே வந்து மாற்றம்னு பொய் சொல்கிறாங்களேன்னு சொல்லி மாண்புமிகு பாரத பிரதமரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. உண்மையை பேசக்கூடிய சத்தியத்தை பேசக்கூடிய பாஜகங்களை பார்த்தா இவங்களுக்கு அலர்ஜி வருவது என்பது இயல்பு. சரிங்களா? 1. 2வது, நான் முடிச்சதை கேட்டுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வரும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சின்ன குழந்தை கூட ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வரும், மோடி தான் ஆட்சிக்கு வருவாருன்னு தெரியும். சீட்டில் தான் இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ சீட்டா அவ்வளோ சீட்டான்னு. இன்னும் பிரதமரை சூஸ் பண்ணல. 1ஆம் தேதி சூஸ் பண்ணுறாங்களா, எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, ஸ்டாலின் அண்ணன் இந்தியாவை மீட்க ஸ்டாலின் குரலும் போகிறாரு. தமிழகத்தில் இவர் என்னத்தை மீட்டெடுத்தார் சொல்லுங்கள். பையனை இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக்க போகிறாரு. அப்கமிங் நியூஸு, சாராயத்தை மட்டும்தான் அரசாங்கம் இன்றைக்கி விற்குது. அதுவும் ஒழுங்காக விற்கல. நிறைய கள்ளசாராயங்கள் உள்ளே வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. கல்வியில் என்னத்தை இவங்க வந்து கல்வி தனியார் மையம் பார்த்துக்கொண்டாங்க. இன்றைக்கி சுகாதாரத்துறை போனீங்கன்னா அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கொண்டாங்க. அரசாங்கம் எதையெல்லாம் எடுத்து ஆக்டிவாக செய்யணுமோ அதையெல்லாம் இன்றைக்கி நடுத்தரில் விட்டுட்டு மக்களை ரோட்டில் விட்டுட்டீங்க. இருக்கக்கூடிய துறைகளெல்லாம் ரோட்டில் விட்டுட்டீங்க. ஆனால் அந்த மந்திரிகளெல்லாம் பாருங்கள், சும்மா அப்படியே ஷைனிங்காக இருக்கிறாங்க. அது எதனாலன்னா, என் மக்களுடைய வரிப்பணத்தை இவங்களெல்லாம் மிஸ்லீட் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதையெல்லாம் நம்ம உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து கேட்டால், உனக்கு அது தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, நாங்கள்லாம் பழைய கட்சி கூட காங்கிரஸ் வரை சேர்ந்துக்கின்னு இன்றைக்கி பெரிய ஒரு அட்டுழியத்தை செய்கிறாங்க. துரோகி காங்கிரஸ் கூட நின்று துரோகம் பண்ணது திமுக. தமிழக மக்களிடையே அரசியல் செய்வதற்கு இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்றது பாரதிய ஜனதாவோட கேள்வி. இன்னைக்கு பாஜகவை குறை சொல்வது இல்லை, தகுதி இருக்குது. நீ 3 ஆண்டில் என்னத்தை பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட விவாதத்தை நிறுத்திப்போம். நாங்கள் பேசுகிறதே விட்டுறோம். 1000 ரூபாய் பிடிச்சி போயிருக்கோம். கேட்டு உங்களுக்கு போன இதில் நான் இதே தொலைக்காட்சியில் சொன்னேன், 1000 ரூபாய் வேற சொல்லுங்க பிரதர். ஒன்றுமே இல்லாத ஆட்சியை கொண்டு நிப்பாட்டிட்டு வெறும் குடங்க இது தகரடபா ஆட்சியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இவங்க இன்னமும் பெரிய தேனாறு பாலாறு ஓட விட்டது போல இன்னைக்கு இந்த கத்துறாங்களே. இதையெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வருது. மக்களுடைய வலிவேதனை இவங்களுக்கு தான் தெரியுதா, இல்லை வீட்டை விட்டு வெளியில் போய் அரசியல் பார்க்குறாங்களா, 4 மக்களை பார்த்து கேட்குறாங்களா, இல்லை வீட்டிலேயே தூங்குறாங்களான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி மந்திரிகள்லாம் இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் எவ்வளோ பிரச்சனைங்க, அடிப்படை பிரச்சனையே தீர்க்கப்படலைங்க. எந்த எம்எல்ஏ எந்த தெருவில் பார்த்துருக்காங்க? எம்பியெல்லாம் போனால் எம்பின்னே தெரியலைங்க யாருக்குமே. அந்த சிட்டிங் எம்பின்னு சொல்லி பெருமை பேசுகிறாங்களே. ஆக இது மாவன தமிழ்நாட்டில் திமுகவை தாண்டி ஒருத்தரும் வர முடியாதுன்றாங்க. இருந்த எம்பியை யாருக்குமே ஜனங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இவங்கெல்லாம் இன்றைக்கி உட்கார்ந்து வசனம் பேசக்கூடிய தகுதியை இழந்துட்டாங்க. மக்களை நேசிக்காத இவர்கள்
மக்களை கொஞ்சம் கூட 3 தலைமுறையாக மக்களை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாத ஒரு கட்சி திமுக. அதுக்கு இவங்களை போன்ற ஆட்கள்லாம் ஆதரவு என்கிற ஒரு போர்வைக்குள்ளே வந்து இவங்க பேசுறது அதிகபட்சம் நம்ம சொல்கிறேன், கடவுளை சொல்லி ஏமாத்துறாங்க, மத அரசியல் பண்ணுறாங்கங்க, இவங்க என்னங்க இந்தியாவை பிளக்க ட்ரை பண்ணுறாங்கங்க, எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் பேசி மக்களை குழப்பமடைய செய்கிறது இவங்களுடைய வேலையை தவிர ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் திமுக கிட்டே இல்லை, அவங்க ஆதரவாக பேச வரவங்ககிட்டையும் இல்லை. இதுதான் வருத்தத்தோட பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்து திமுக என்ற கட்சியவே துடைத்து எறிவது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலையாய விஷயம். அதை நீங்கள் பட்டி துடையில் நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கி நாங்கள் வளர்ந்துருக்கோன்றதை மாற்றுக்கிறதே இல்லை. இவங்களுடைய கதறல், இவருடைய குமுறல், இவருடைய அழுகை, வீட்டில் தனியாக உட்காந்து அழுகக்கூடிய சூழ்நிலை தான் இவங்களுக்குலாம் இருக்குது. அந்த வெளிப்பாடு தான் இங்கே வந்துட்டு காய்ச்சுன்னு எல்லாருமே கத்துறாங்க. அதையும் நாங்கள் மனதார சிரித்து கொண்டே ரசிக்கிறோம். மதச்சாயம் பூசுறது, மற்றபடி கடவுள் வச்சு இதைத்தான் குற்றச்சாட்டுகளாக சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஜாதியை வச்சுலாம் அரசியல் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க. திமுக என்ன நல்லது பண்ணுச்சு மக்களுக்கு? அந்த காலங்களில் 1000 சொல்றீங்க, இலவச 1000 ரூபாய் அவ்வளோ கசகுதா இல்லை, அதை மட்டும் தான் நீங்க குறிப்பிட்டு வருகிறீங்க. அது மட்டுமா செஞ்சிருக்கிறோம். நீங்க ஒரு நெறியாளர் இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? நான் முடிச்சிடுறேன். இல்ல சார், உங்களுக்கு தெரியும் தெரியலன்னு சொல்லுங்க. தெரியல நான் சொல்றேன். இல்ல நான் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல நான் முடிச்சிட்டேன்னா நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதை தான் நீங்க காலங்காலமா சொல்லிட்டு வரீங்க. இந்த 3 ஆண்டுகளா இதை தான் சொல்றீங்க. வேற என்ன மக்களுக்கு இந்த இலவசங்களை தவிர்த்து, சரி உரிமை தொகை, இந்த இலவச பயணம், இதை தவிர்த்து வேற என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு இதுவே ரொம்ப பெரிய சிக்கலா இருக்குல்ல. அவருக்கு கேட்கல, வேலை செய்யக்கூடிய பெண்கள் பாவம் அந்த சொற்ப எண்ணிக்கையிலே குறைஞ்சபட்ச சம்பளத்துக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அது ஒரு பேருந்தில் இலவச பயணத்தை பெண்களுக்கு அண்ணனுக்கு இன்னொரு ஆப்ஷன். அந்த 3 ஆண்டுல வேண்டாம், இவங்க ஆட்சியில் இருந்த 20-30 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொல்லு. சரி ஓகே, நீங்க அந்த மொத்த சொல்லலாம் சொல்லிட்டே இருக்கலாம். நான் வந்து நகைச்சுவை மன்றத்தில் நான் பேசல சார், மக்கள் மன்றத்தில் பேசுகிறேன். ஆகவே இவர்கள் இந்த பெண்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் இவர் கேவலமாக தெரியும். ஏனென்றால் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய சித்தாந்தம் தான் பாஜகனுடைய கொள்கை. அதே ஒரு கேவலமாக அது தெரியும். உயர்கல்வி படிப்பிற்கு 1000 ரூபாய் கொடுத்தது தவறுன்னு சொல்றாங்க, குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து தவறுன்னு சொல்றாங்க. இலவச பேருந்தில் பெண்கள் பயணித்து அதில் வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் சேர்த்து வைப்பதற்கு குடும்ப நடத்துறதுக்கு இன்னும் கூடுதலாக பலாமைன்னு சொன்னால் அது உங்களுக்கு தவறு. அப்போ இந்த பெண்களுக்கு தேவையான திட்டங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இவர் பேசுறாரு. நல்லா புரியுதுங்களா? அப்போது இவர் சொல்லக்கூடிய 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தது என்று சொன்னால் இந்த 3 அம்ச கோரிக்கை இப்போ நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றுறேன். இதுவே இன்னும் 30 ஆண்டுகளுக்கு பேசும். அந்த அளவுக்கு பெண்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறது. இதெல்லாம் பேச தயாராக இல்லை. வெறும் இவர்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு என்ன தெரியுமா? ஜனாதிபதி அவரோட ஒரு பெண்மணியாக தேர்வு செய்யப்பட்ட, குறிப்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் தேர்வு செய்துவிட்டு இதே ராமர் கோயிலுக்கு உள்ளே அனுமதிக்காத ஒரு கட்சி தான் பாஜக. நன்றாக இதை விட ஒரு கூத்து என்னன்னு கேளுங்க. இதற்கு முன்பாக ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய பக்கத்தில் தான் அவருடைய வீடு, அந்த பகுதியை சார்ந்தவர் தான். அவருக்கும் ஒரு அழைப்பு இல்லை. ஆகவே இதுதான் இவருடைய சனாதன உச்சத்தில் இருப்பது தான் மக்கள் அங்கே கோடிட்டு காட்டுகிறார். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை திமுக மீதோ திராவிட கட்சி மீது சேட்டு வாரி பூசினாலும் கூட நன்கு பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆடு நனைகிறது ஓனாய் அழுகுது என்ற பழமொழி கேட்டார் போல் தான் பாஜக தமிழ்நாட்டு மக்கள் மீது வைக்கக்கூடிய பாசம் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இதே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், நான் தமிழாக பிறந்திருக்க வேண்டும், பெருமையாக இருக்கிறது, அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழாக பிறக்க வேண்டும், தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவில்லை என்ற ஏக்கம் இருக்கிறது என்று சொன்னவர் தமிழ்நாட்டுக்கு வந்த மதிப்பிற்குரிய அமித்ஷாஜி அவர்களும் மதிப்பிற்குரிய திரு மோடிஜி அவர்களும். இதே அங்கே ஒடிசாவில் போய் சென்றவாறு என்ன சொன்னார்கள், இது ஒடிசா தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆளுவதா, எவ்வளவு இழிவாக பேசினார். இதுதான் சேர்ந்த ரட்ட நாக்கு ரட்ட நாடகம் என்பது இவருடைய நிலைப்பாடு. அதுதான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது என்ன சொல்கிறார்கள், தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேதனையாக இருக்கிறது, வணக்கம் தமிழ்நாடு தமிழில் பேசிவிட்டு கைத்தட்டு வாங்குகிறார்கள். ஆனால் அங்கே வடக்கிலே சென்று பார்த்தால் என்ன சொல்கிறார்கள், தமிழ்னு ஆளுவதா ஒடிசாவை சொல்றாங்களா இல்லையா சென்ற வாரம். இதுதான் இவருடைய இரட்டை நிலைப்பு. ஆகவே உங்களுடைய தில்லுமுள்ள வேலைகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஏற்பதாக இல்லை, ரசிக்க மாட்டார்கள். தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், எத்தனை கட்டுக்கதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் சேர்த்து வர பூசினாலும் கூட பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ஒரே ஒரு துரும்பி கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை என்று அவங்க நன்றாக தெரியும். இல்லை, நம்ம டாபிக்கே வந்துடலாம் நேரம். இப்போ திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசினா தவறுதான், தவறுன்னு சொல்றீங்க. ஆனா ஆதியில இருந்தே இதற்கு முன் இருந்த நம்ம 10 புத்தகங்களை பார்த்ததுல காவி உடை அணிஞ்சுதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை முன் வைக்கிறாங்களே. அவங்க சொல்லுவாங்க சார், 1000 கற்பனைகளை சொல்லுவாங்க. பாஜக இருந்ததா? நான் கேட்கிறேன், நீங்க பாஜக எந்த வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சீங்க? திமுக ஒரே கட்சி ஆரம்பிச்சது. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் தாய் மண்ணில் எங்கள் தாய் மண்ணில் சார், எங்கள் தாய் மண்ணில் எங்களுடைய முப்பாட்டன் என்ன உடை அணிந்தான், என்ன நிறத்தில் எங்களுக்கு தெரியும் சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரே ஐயா திருவள்ளுவரை தயவு செய்து உங்களுடைய
திமுக காரங்கிட்ட அதை ஒரு டிபேட்டை கொண்டு போய் அவருடைய புகழை வந்து கொச்சப்படுத்துவாங்க நான் நினைக்கிறேன். அவங்க சொல்வது போலவே இருக்கட்டும். மக்களுக்கு தெரியுங்க இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், இவங்க சொல்லக்கூடிய பொய் பித்தலாட்டங்கள்லாம் மக்கள் அறிவாங்க. சாதாரண விஷயத்தில் அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகக்கூடிய திமுக காரங்க இதுலேயும் விதிவிலக்கு இல்லை, அதையும் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் மீது மாண்புமிகு பாரத பிரதமர் மனிதகுலசாமி மோடிஜி அவர்கள் பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எங்க போனாலும் திருக்குறளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. தமிழன் ஒரு ஒடிசல் ஆளக்கூடாது என்று பேசிய வன்மமான பேச்சுகள் எல்லாம் இன்றாலும் ஒரு வாரமாக சமூக வலைதளத்தில் பரவி இருக்கிறது. இதுதான் ஒரு தமிழ் மீது வைக்கக்கூடிய பாசமா சார்? ஒரே வினாடி. பாரத பிரதமர் திருவள்ளுவர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிறாரு. எங்க போனாலும் திருக்குறளை சொல்லி அவருடைய பேச்சை ஆரம்பிக்கிறாரு. அதனால இவருடைய பொய்த்தனம் இவங்க வெள்ளன்னு சொன்னா வெள்ளை ஆயிடுவாங்க. உலகத்திற்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் என்னவாக நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். அதை நம்ம மக்களுக்கு நல்லதை எடுத்துக்க தெரியும். நல்லது எதுங்க? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதை மக்கள் அழகா எடுத்துப்பாங்க. கெட்டதை எல்லாம் நம்ம விலக்கிடணுங்க, அதெல்லாம் தேவையில்லை. அதை பற்றி நீங்க மேலும் விவாதிக்க வேண்டாம்னு அம்போடு கேட்டு இல்லை. அதுல ஒரே கடைசி கேள்வி மட்டும்தான். கண்ணதாசன் நீண்ட காலமாக யாரோட பயணிச்சார்னு நினைக்கிறீங்க? கவிஞர் கண்ணதாசன். நீங்க சொல்லுங்க சார். இல்லை, அவரே ஒரு புக்கில் எழுதியிருக்காரு, அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்றதுல எழுதியிருக்காரு. வள்ளுவர் இந்து மதத்தை சேர்ந்தவரை தான் இருக்க முடியும்னு சொல்லி பல குறள்களையுமே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டாக கூறியிருக்காரு. அவர் ஒரு எழுத்தாளர், இருக்க முடியும்னா சொல்லியிருக்கிறாரு. இருந்தார் ஏதாவது ஆதாரம் கொடுத்துருக்கிறாருங்களா? இல்லை, அவர் எழுதியிருக்காரு. அவருக்கு முன்பாக பல கவிஞர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள், மாண்டு இருக்கிறார்கள், பல வரலாறு குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் வரலாறு. ஆகவே உங்களுடைய திட்டம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதல்ல, வெறும் சாயங்களை பூசுவதா? இதுதான் ஒரு கட்சியினுடைய அழகா? தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வர வேண்டும், மக்கள் உங்களை வரவேற்பார்கள். ஆனால் நன்மைகளை செய்கிறேன் என்று சொல்லி எந்த விதமான பேரிடர் காலத்தில் உதவிகளும் செய்யாமல் வெறும் சாயங்களை பூசின மக்கள் ஏற்பார்களா? அதை தான் நான் எதிர்க்கிறேன். வரேன். திருவள்ளுவர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு மதிப்பு இருக்கிறது சொல்லக்கூடிய நீங்கள், தமிழ்நாட்டு மக்கள் மீது மதிப்பு என்று சொல்லக்கூடிய நீங்கள், மிக்ஜாம் புயல பிரதமர் இங்கே எட்டி பார்த்தாரா? தேர்தலுக்காக 4-5 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரா இல்லையா? இவர் எட்டி பார்த்தாரா? இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் மக்களுடைய நம்பிக்கையா? மறுபடியும் திருவள்ளுவர் விட்டு வெளில போறோம். அதுதான் சொல்றேன். ஆகவே திருவள்ளுவருடைய வரலாறு என்பது எங்களுக்கு தெரியும், முப்பாட்டனுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும், வடக்கிலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு தெரியாது. தயவுக்கூர்ந்து திருவள்ளுவர் நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள். இதான் நான் பணிவான வேலை. வடக்குல இருந்து அவங்க இவர் இங்க ஒரு தமிழனா அவர் எந்த கட்சியிலிருந்து வராருங்க? வரலாறு தெரியாத கட்சியிலிருந்து வராரு. நல்லா புரியுதுங்களா? நாங்க திராவிட கட்சியிலிருந்து வரோம், எங்களுக்கு வரலாறு தெரியும். உங்களுக்கு என்ன வரலாறு தெரியும்? எங்க இருந்து வரீங்க? எந்த கட்சியிலிருந்து வரீங்க? ஆக முப்பாட்டன் என்ன நிறமோ என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் எங்களுக்கு தெரியும். என்னுடைய முப்பாட்டனுடைய விவரம் எங்களுக்கு தெரியும் சார், உங்களுக்கு தெரியாது. தயவு கூர்ந்து போகிற போக்கில் ஏதாவது ஒரு வரலாறு திணிச்சு பேசாதீங்க, தவறு. ஓகே, நான் ஒரே விஷயம் சொல்றேன் சார். இன்னைக்கு ஜாதி அரசியலை பண்ணக்கூடிய மத அரசியலை பண்ணக்கூடிய கட்சியாக இன்னைக்கு திமுக மாறிடுச்சு. சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மை. நீங்க சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மனிதகுலசாமி மோடிஜி இருக்கிறாரு. இது பலவிதமான இன்டெக்ஸ்ல நம்ம சொல்லலாம். சிறுபான்மை மக்களுக்கான ஏராளமான திட்டங்களை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிருக்கு. இவங்களை பொறுத்தவரை என்னன்னா, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஒரு கூண்டில் வச்சுட்டா பெரும்பான்மை மக்களை மதிக்காம அவங்களை துஷ்பிரயோகம் பண்றவங்க பேசுறது எவ்வளவு தப்பான விஷயம். சிறுபான்மைன்னு சொல்லி நீங்க பெரும்பான்மையை கொச்சப்படுத்தீங்கன்னா அதையும் கொச்சப்படுத்திட்டு ஒரே வாரத்துல அறிக்கை திமுக 90% இந்து தான் இருக்காங்க கதறது. ஏன் இந்த பயம்? எல்லாருக்குமான காமன் கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஆனா எங்களை வந்து ஒரு மத கட்சி போல புஷ் பண்ணிட்டு இவங்க என்னவோ எல்லாருக்காக நிக்கிறது போல பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு. முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாரு, இந்து பண்டிகைகளுக்கு ஓப்பனா வாழ்த்து சொல்லி பாத்துக்கீங்களா? இவங்க தான் வந்து எல்லா மதங்களையும் ஒரே போல பார்ப்பதா? ஆனால் எங்கள் மனிதகுலசாமி மோடிஜியை சொல்லுங்க, இஸ்லாமிய ஃபங்க்ஷன் நாங்கள் வாழ்த்து சொல்லாமல் இருக்கோமா? ஏங்க நாங்கள் கிறிஸ்துவ ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கோமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலுமே நாங்கள் பங்கேற்கிறோம். இஃப்தார் நோம்பா பங்கேற்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்துவ சோழர்களுக்கான நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறோம். இன்னைக்கு திமுக அப்படி பங்கேற்குதா? ஒரு பளிச்சுன்னு வாழ்த்து சொல்லி பார்த்துட்டீங்களாங்க. ஆனால் பேசுவாங்க பாருங்க, பட்டையும் கோட்டையுமா இருப்பாங்க இவங்க தான். ஆனால் பேசக்கூடியது எல்லாமே பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஊட்டக்கூடிய சூழ்நிலை. ஒரு கடவுளை கொச்சப்படுத்துறது, பெரும்பான்மை மக்களை கொச்சப்படுத்துறது, ஸ்ரீராம ராமஜெயன்றது இன்னும் அவ்வளோ கெட்ட வார்த்தை. இவங்க அதை எவ்வளோ கொச்சையாக பேசுகிறாங்க, எவ்வளோ தப்பான விஷயம் இது. இன்னும் இந்த வளர்ந்த நாட்டில் இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் படிச்சிருக்கிறோம், நல்ல ஒரு சமுதாயம் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் கூட இவங்க இன்னும் இந்த பொய்யான நரேட்டிவ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. பெரியார் 1000 கருத்தை சொன்னார். ஆனால் பெரியார் சொன்னது எதெல்லாம் எடுபடாதோ, எதெல்லாம் தவறான கருத்துக்களாக இந்த அளவில் பார்க்கப்படுதோ அதை எடுத்து தொங்குறது தான் திமுகவோட வேலை. இவங்களை எல்லாம் மக்கள் நடுரோட்டில் மரத்தில் தொங்க விடுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க பிரதர், காலமும் காட்சியும் பதிலளிக்கும். இவங்க ஆணவ பேச்சு தான். ஏன் நினைக்கிறீங்க? சிறுபான்மை மக்கள் எனக்கு அப்படியே ஓட்டு போட்டுருவான், பெரும்பான்மை மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு தான் அவங்க வழியில் நினைக்கிறாங்க. வழியெல்லாம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி
இந்தியாவிலே நல்ல பேருங்க. இன்னைக்கு உலகத் தலைவர்கள் என்ன சொல்றாங்க? மோடி இஸ் த பாஸ்ன்றாங்க. நீங்க சொல்லி தான் நாங்கள் பாஸ் ஆக போறோமா? இல்லை நீங்கள் விமர்சனம் பண்ண நாங்கள் எங்கள் கட்சி அழிஞ்சிருமா, எங்கள் ஆட்சி போயிடுமா? இவர் சொன்ன அதே கூட்டுப்படி வரேன். எங்கேயோ ஒரு ஓரத்தில் அரசியல் பண்ணக்கூடிய இவங்களுக்கு இவ்வளவு வீரியம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்களை ஆளக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர்கள் நாங்கள் எவ்வளோ பேசணும். ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, இவங்கள போல நாங்கள் ஆடுறோம் டான்ஸ் ஆடல. எல்லா மாநிலங்களும் திட்டத்தை செஞ்சு அந்த மாநிலம் இருந்த இண்டெக்ஸோட இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு ஜிடிபியோட வளர்ச்சி எந்த அளவு இருக்கு? காங்கிரஸ் கட்சிக்காரங்க புரோக்கர் வேலை பார்த்தாங்க, அந்த புரோக்கர் வேலைக்கு ஆள் பிடிச்சி விடுற வேலையை திமுக பார்த்தாங்க. இவங்களுக்கு இது போல நவீனத்துவத்தையும் இது போல வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. பொறாமையினுடைய வெளிப்பாட்டில் கையாமையால் கத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கே தவிர இவங்களுக்கு சொல்ற கருத்து ஒன்றே ஒன்று தான், வெயிட் அண்ட் சி, வெயிட் அண்ட் வாட்ச். உங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் இருக்கு. மக்கள் உங்களுக்கு எல்லாம் நல்ல வடை, நீங்கள் தான் வடை சுடுவீங்களா மக்கள்கிட்ட? மக்களும் நல்லா வடை சுடுவாங்க. இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி இவங்களுக்குலாம் அந்த வடையை நாங்கள் காணிக்க தரோம். பேசட்டுங்களா? அப்போ அதாவது யாரெல்லாம் புரோக்கர் வேலை யாருக்கு செய்கிறார் என்று உலக நாட்டுக்கும் தெரியும், இந்திய மக்களுக்கு தெரியும். ஒரு பிரதமர் யாரோடு தரகர் வேலை செய்கிறார் என்று இந்திய நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினால் பார்க்கக்கூடிய மக்கள் நம்பி விடுவார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை எடுப்படாது. எவ்வளவு நீங்கள் நகைச்சுவையாக பேசினாலும் கூட உங்களை பப்புன் போன்று தான் தமிழகத்திலே தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு பாஜக வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் அதை விடுத்து நாங்கள் தான் கதாநாயகன் என்று சொல்வதெல்லாம் நீங்கள் அறிவாலயத்தில் முன் சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் முன் சொன்னாலும் சரி, உங்களுக்காக நாங்கள் வேணா அனுசரித்து போகலாம். ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் அனுசரிக்க மாட்டாங்க. அதுதாங்க. அதாவது நீங்க வந்து நகைச்சுவை பண்ணாதீங்க, சரியா? ஆக உங்களோட பேசுவதற்கு திராணி இல்லை. இந்த நாட்டு மக்கள் செய்த நன்மையில சொல்லி ஓட்டு கேட்கறது துப்பு இல்லை. இதுதான் நான் புரிஞ்சபட்சம் சொல்றேன், சரியா? 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட கட்சியில் இல்லை என்று சொன்னால் இந்த அளவுக்கு இந்தியா திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறார். ஏதோ கொடுத்தவங்க ஒரு 100 ரூபாய் கொடுப்பது துப்பு இல்லை. இந்த மிக்ஜாம் புயலிலே கொடுத்தது வருடத்துக்கு கொடுக்கக்கூடிய சாதாரண நிதி தான், சரியா? ஆனால் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட நேரத்தில் பணம் கொடுக்கல என்றால் கூட பரவாயில்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்லாமல் பரவாயில்ல. நேரடியாக சந்திக்காத பிரதமர் தான் இந்திய நாட்டுடைய பிரதமர். சந்தித்தாரா? அங்கே மணிப்பூரில் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்ட போய் சந்தித்தாரா? ஆக எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த நேரத்தை சந்திக்காத ஒரு பிரதமர் இந்திய மக்கள் விரும்புவார்களா? சொல்லுங்க சார். தமிழ்நாடுக்கு வாங்க, இங்க பாருங்க, தமிழ்நாடு வாங்க, பாருங்க, வெள்ளம் வந்தாலும் பாருங்க, சிப்ஸ் சாப்பிட்டு வீட்ல தூங்குவாங்க. அதுவெல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு மக்களுக்கு தெரியும். யாரெல்லாம் களத்தில் நின்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தல மக்களுக்கு தெரியும். உங்களெல்லாம் போட்டோ ஷூட் எடுக்கல சார். ஒரு முட்டிக்கு இருக்கிற ஒரு அடி தண்ணியில இருந்து போட்டோ ஷூட் எடுத்து ஒரு வயதான மூத்தோட அசிங்க அவமானப்பட்டு போன கட்சி திமுக இல்ல, உங்களுடைய பாஜக கட்சி. இல்ல, மக்கள் வாக்கு மூலமா தெரிவிச்சிருவாங்க, வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்களும் ஜூன் 4 பிறகு நீங்க சந்தித்து பாருங்க. ஒரே விஷயம் உண்மை நன்றாக தெரியும். ஆகவே இந்தியா முழுதும் வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை எப்படி இந்த 10 ஆண்டு காலத்தை சிதைத்து விட்டார் என்று உலக நாடுக்கு இல்ல. அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஜூன் 4ஆம் தேதி ஒருவேளை பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்து விட்டால் ராகுல் காந்தியுடைய அணி வந்து இது வந்து வாக்கு, அதாவது எந்த இடத்துல வந்து ஏதோ குளறுபடி பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டோட வருவாங்கன்னு அமித்ஷா ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அப்ப நீங்கள் இவிஎம் மிஷினை வைத்து தில்லுமுள்ளு செய்வதான உண்மையாக தெரியுது. எப்படி ஒரு சொல்லி விடுவார் என்று முன்கூட்டி நீங்க சொல்ல வருகிறீர்கள். இல்ல, பல நிபுணர்களை வச்சு ஆராய்ச்சி பார்த்தாலும் எந்த நிபுணரும் ஆராய்ச்சி பண்ணல சார். அங்க வாய்ப்புகள் கொடுக்கல. இப்ப பிரசாந்த் பூஷன் என்ற உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழக்கு தொடர்ந்தார். அவர் குறைஞ்ச விவிபேடால எண்ணி பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் அந்த திட்டத்தை கொடுங்கள் என்று சொன்னார். யாரும் செவி சாய்க்கவில்லை. ஆகவே அந்த மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் வல்லரசு நாடுகள் கூட வேண்டாம் மட்டும் ஒதுக்கி வைத்துக்கூடிய இவிஎம் மிஷினை வைத்து தான் இவர்கள் இது போன்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆகவே ஜூன் 4க்கு பிறகு ஜனநாயகம் என்ன என்று இந்திய நாட்டு மக்கள் நன்றாக உங்களுக்கு இந்த இவிஎம் மிஷினை கொண்டு வர முற்பட்டது யாரு சார்? அதுதான் சார் அவர் செய்த தவற நானே சொல்றேன். பல நாடுகளில் பேசியிருக்கிறேன். காங்கிரஸ் சார் அந்த இவிஎம் மிஷினை கொண்டு வந்தார்கள், ஆனால் தில்லுமுள்ள அவரை செய்யவில்லை. இவர்கள் கெட்டியாக பிடித்து விட்டார். இதுதான் உண்மை. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. வாய்ப்புகள் கிடைக்கல. அவர் தில்லுமுள்ள செய்யவில்லை. காங்கிரஸ் கொண்டு வந்தது உண்மைதான், ஆனால் தில்லுமுள்ள அவர் செய்யவில்லை. இவர்கள் அதை கெட்டியாக பிடித்து தில்லுமுள்ள செய்திருக்கிறார். நான் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை. சார் நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. தில்லுமுள்ளு, திருட்டுத்தனம், மக்களுக்கு எதுவுமே செய்யல, விளக்கில் போய் பார்க்கல, நிதியே கொடுக்கல, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கொடுத்தீங்களா? எங்க கொடுத்தீங்க? ஏதா காட்டுங்க. ஒரு வினாடி இருங்க. இல்ல சார், எங்க கொடுத்திருக்கீங்க காட்டுங்க. மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் எல்லாத்துக்குமே ஃபேக்ட்ஸ் இருக்கு சார். என்ன ஃபேக்ட்ஸ் இருக்கு? சேனல்ல உட்கார்ந்து இங்க பாருங்க. ஒரு வினாடி இருங்க. கொடுத்த நிதி என்பது வருடாந்திர கொடுக்கக்கூடிய சாதாரண நிதி தான். எக்ஸாம் புயல் 1 ரூபாய் கொடுக்கலன்னு சொல்லி இதே தமிழ்நாட்டு முதல்வர் ஆதரத்தை சொல்லலீங்க. நீங்க பாக்கலீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? நான் சொல்றது ஒரே விஷயம். கொடுத்த நிதிக்கு ஃபேக்ட்ஸ் இல்லாம நம்ம பேச போறது இல்ல. அண்ணன் கொடுக்கலன்னு சொல்றாருல, டேட்டாவை காட்டட்டும். ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கள்ள தெளிவா மக்களுக்கு காட்டிட்டு அப்புறம் டேட்டான்றீங்க. முன்னாடி இருங்க. மாண்புமிகு நிதி அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க. அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுத்தாச்சு. ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸ் எக்ஸாம் புயல் கொடுத்தீங்களா தான் நான் கேக்குறேன். ஒரு வினாடி இருங்க.
வருடாந்தோறும் அண்ணனுக்கு அந்த டேட்டா தெரியுமான்னு தெரியல. வருடாந்தோறும் என்ன பொய் சொல்ற உங்களுக்கு தான் தெரியும். ஒரு பொய் விஷயம் சொல்ற இருங்க. எனக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயம் இருங்க, பேசவே விட மாட்டாரு. உண்மை பேசுங்க சார். எங்க பேசிட்டா நீங்க உண்மையே பேசுங்க. எங்க பேசிட்டா மக்கள் தெளிவாயிடுவாங்க. இருக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு சார்பா ஒரு விஷயம் பேசுறீங்களா? ஒரு விஷயம் ₹1 ரூபாய் கொடுக்கற ஆதாரத்தை காட்டுறீங்களா? ஒரு விஷயம் அப்புறம் சுத்தமாரி பேசுறீங்க, அவங்க உட்கார்ந்து இருக்கீங்க. என் கருத்தை சொல்லிடுறேங்க, நீங்க உங்க கருத்தை அப்புறம் சொல்லுங்க. ஒரு வினாடி இருங்க. அதாவது நிதியானது வருடாந்தோறும் இந்த மாதிரி வெள்ளம், புயல் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் வருடாந்தோறும் மத்திய அரசு சார்பாக நிதி வழங்கப்படும். எல்லா வருடமும் வழங்கும். அதை சரி வர இவங்க செலவு செய்யறாங்களா? இதுதான் விஷயம். வச்சிருக்கிற பேலன்ஸே செலவு பண்ணாம சும்மா பணம் கொடு, காசு கொடுன்னு எங்க போறது? மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இப்போ 4000 கோடியில் ஒரு வடிகால் போட்டாங்கன்னு சொன்னாங்க. மழை தண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல போச்சா? அது அவரே ஒத்துக்க மாட்டார். கேட்டால் அது பாதிப்படி தான் நிறைவேற்படுத்திருக்கு, இன்னொரு மீதி பண்ணி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி பொய்யவே சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க அந்த பழைய ஒரு 6 மாத காலம். அதனால் நான் சொல்ல ஒரே விஷயங்க, கொடுத்த பணத்தில் எந்த திட்டமுமே செய்யாமல் பழிப்போடும் அரசியல் தான் இவங்க செய்கிறாங்க. எதிர்ப்பரசியல் பேசி நம்ம எப்படியா ஸ்டாண்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. தான் செஞ்ச பணி ஒரு நிதின்றது மாநில அரசுக்கு இருக்காதா? அதான் கடன் வாங்குறீங்களா? லட்சம் கோடி கடன் வாங்கக்கூடிய நீங்க ஒரு விஷயத்தை கூட செய்யாம பழிபோடும் அரசியல் ஏன் செய்றீங்க? நான் கேட்கறது ஒரே கேள்விங்க. ஓப்பனா சொல்லி லாஸ்ட் ஒரு கேள்வி. நீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரே வினாடி முடிச்சிடறேன். திமுக தான் புனித கட்சி. அண்ணன் பேச்சபடியே வரேன். நீங்க புனித கட்சின்றதுனாலதான் உங்களுக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. வெற்றி பெற செஞ்ச நீங்க ஒரு கர்மத்தையுமே செய்யாம சும்மா பழி போட்டுக்கிட்டு, இந்த மாமியார் மருமக பிரச்சனை இல்லை, மாமியார் எது பண்ணாலும் மருமக குத்த சொல்றது போல எதுனாலும் குத்த சொல்லிக்கிட்டு மக்களும் பார்த்து பிடிச்சி போச்சுங்க. அது ஒரு எஜுகேஷன் செக்டராக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் செக்டராக இருக்கட்டும், ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டராக இருக்கட்டும், எதை எடுங்க தான் செஞ்சதை சொல்றதுக்கூடிய திராணிங்க திமுக இல்லை, இது மாதிரி ஆதரவாளர்களுக்கும் இல்லை. வீணுக்கு பணி சொல்வது, பிஜேபி ஒன்றும் செய்யலை, மோடி ஒன்றும் செய்யலைன்றீங்க. நீங்க ஒண்ணுமே செய்யல, உங்கள் மக்கள் நல்லா வச்சு செய்ய போறாங்க. சார் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பணம் கொடுத்துருக்காங்கல்ல, செலவு தொகை முன் தொகை கொடுத்துருப்பாங்க, அந்த தொகைக்கான செலவு கணக்கு இல்ல. நான் முடிச்சிடறேன். ₹1 எக்ஸாம் போயில கொடுக்கலன்றவங்க அப்புறம் கொடுத்துருங்க. அதாவது வருடாந்திரம் கொடுக்கக்கூடிய சாதா நிதி விடுங்க. அதாவது முன்னாடியே கொடுப்பாங்க சரிங்களா? அது சார் அரசு அதான் டேட்டா கொடுத்துருக்காங்க. நான் கேட்கறது, நீங்க தமிழ்நாட்டு மக்களை செய்த நன்மைகள் என்ன? ஓரவணி கேவலம் இருங்க சார். நீங்க ஏன் சும்மா பேசுறீங்க? இருங்க சார். கேவலம் மெட்ரோ திட்டத்துக்கு கூட முழுமையா நிதி கொடுக்கல. மாநில பிரிச்சு ஓரவஞ்சனை பாக்குறீங்க. அதான் டேட்டாவா அரசு கொடுத்துருக்குது இல்ல. இதுதான் நீங்க தமிழ்நாட்டு கொடுக்கல லட்சம். நான் சொல்றேன், பெருசா நான் இவங்க மாதிரி போய் பேச விரும்பல. இந்தியா முழுவதும் மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு விரும்பி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக நீங்கள் சொல்றீங்க வளரவே இல்லை என்பதை மீண்டும் 40 வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைக்கு மாபெரும் வெற்றிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார். அதனுடைய வெற்றி என்பது ஜூன் 4 பிறகு தெரியும். இதுதான் சார் உண்மையாக. இவங்க வாய் திறக்கும் போது சொல்லக்கூடிய பொய்யும் பொருட்டுகளை நாங்கள் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பல. 40 தொகுதி வெற்றி இந்திய அளவுல மறுபடியும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் அதுதான் உண்மை. வரக்கூடாது என்பதுதான் இந்திய மக்களுடைய மனநிலை. இல்ல சார், அவங்க 3ஆம் முறை வருன்றதுல இருக்க வந்து விட்டால் சொல்றாங்க. மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. அந்த மனநிலையை யோசிக்கல சார். தயவுசெய்து இல்லாத ஒரு அதை கிழக்கே ஊதிக்கூடிய சூரியனை பார்த்து மேற்கென்று சொல்லுது ஏற்படுவது இல்லையோ அது போன என்னுடைய பதில். ஜூன் 4க்கு பிறகு மீண்டும் இதே போல நிச்சயமாக சகோதர அழைங்க, நான் நிச்சயமா பேசுறேன் சார். ஒரே லாஸ்ட் என்னோட கமெண்ட், இந்த நிதி கடைசியில் ஒரு பாட்டு பாடினாங்க. அதோட என்னோட பதில் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, சேப்பாக்கத்தில் சேவாரா, அவர் என்ன சொன்னார், உங்கள் அப்பா வீட்டு காசா கொடுன்னு சொல்லி கொலோக்கியலான ஒரு லாங்குவேஜில் பேசுகிறதுக்கு எங்கள் நிதி அமைச்சர் கூப்பிட்டு அவ்வளோ அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. எப்பா தம்பி உனக்கு விவரம் தெரிலப்பா, எல்லாம் பேலன்ஸ் மானது கொடுக்கப்பட்டுருச்சு, நீ மீண்டும் தமிழகத்திற்கு வஞ்சகம் தெரிவிக்குது, தமிழ்நாடு பாஜக வந்து தமிழ்நாடுக்கு வஞ்சனை செய்துன்னு சொல்லி சொல்லாதீங்க. எல்லாம் நிதியானது தமிழகத்திற்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது, டக்குன்னு ஜிஎஸ்டி காசு திருப்பி தரலன்னுவாங்க. எல்லா விதமான பேலன்ஸுமே தமிழ்நாடுக்கு எந்த நிலுவைத் தொகையும் இல்லை என்பதை நிதியமைச்சர் துப்பு இல்ல. எத்தனை முறை தொடர்ந்து பொய்யா பேசுற, நீங்க தொடர்ந்து அனுமதிக்கிறீங்களா? ரொம்ப தவறு. நீங்க பேசுறது அனுமதி தான் பேசுறீங்க. பொய்யா பேசுற ரொம்ப தவறு. இல்ல சார், ஓகே, முடியல சார். இத திருவள்ளுவர் ஆரம்பிச்சு நம்ம ஒரே நிமிடம் சார் லாஸ்ட் சொல்லிடுறேன். மாண்புமிகு நிதியமைச்சர் நீங்க இல்ல ஒரு பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க, எல்லா விதமான நிதிகளும் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அது பொய் என்று நாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நிரூபணம் செய்திருக்கிறோம். டேட்டா கொடுத்துறோம், நீங்க பார்க்கலாம். பொய் பேசுற கண்ணுக்கு மெய்யா பேசுறவங்க கண்ணுக்கு தெரியும், பொய்யா பேசுறவங்களுக்கு நியாயமான கருத்து கண்ணுக்கு தெரியும். நிதியமைச்சரா வெங்காயம் வால நான் வெங்காயம் சாப்பிட சொல்ல நிதியமைச்சர் பத்தி இது ஒரு பெரிய பிரச்சனை பேசுறாரு. போங்க சார், வேலையை பார்த்துட்டு நிகழ்ச்சி முடியுது வைங்க. அவ்வளவுதான். வெங்காய வேலைகள் பேசுறாங்க, அவங்கள வச்செல்லாம் பேசுறீங்க. பொய்யா பேசுறீங்க, நீங்க அனுமதிக்கிறீங்க சார். ஒரே விஷயம் சார், அப்ப அதெல்லாம் இருங்க, ஒரே விஷயம் லாஸ்டா சொல்லிடுறேன்.
இல்ல நீங்க ஒரு கருத்தை ஒரே நிமிஷத்துல சொல்லி முடிங்க. நீங்க கடைசி ஒரு இல்ல நிதியமைச்சர் தான் உண்மை பேசாம மாதிரி நிதியமைச்சர் பத்தி நீங்க பார்த்து சொல்லுங்க, கடைசியா சொல்லி முடிச்சிடட்டும் சொல்லுங்க. இங்க ஒட்டுமொத்த அரசாங்கமே போய் சொல்லிட்டு கம்பெனி இல்லையா தமிழக மக்கள், நாங்க ஏமாந்து சும்மா இல்லையா, சரி மாட்டிக்கிட்டோம், பேய் கையில சிக்கிட்டோம், அதுல இருந்து தப்பிச்சு வருது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். 2026 கஷாயம் போல நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கஷாயம் ரெடி பண்ணி இவங்களை எல்லாம் ஓரம் கட்டி இவங்களெல்லாம் பொலிட்டிக்கல் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழகத்தில் மலர்வது என்பது காலத்தின் கட்டாயம். புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தலைமையில் ஆட்சி நிச்சயம் அமைப்போம். பேசக்கூடிய அண்ணனை ஆட்சி அமைப்புடைய நிகழ்ச்சியில் நிச்சயம் நான் அவரை கூப்பிடுறேன். வந்து எப்படி விருந்து பேசிட்டு இருக்கோமோ அண்ணனுக்கு விருந்து வைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்னதான் எங்களுக்கு எதிராக அவர் பேசினாலும் அவரையும் நாங்கள் தாய் உலகத்தோடு அணுகக்கூடியவர்கள். நிச்சயமா அவருக்கான விருந்து ஏற்பாடு ரெடியா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி வசம் இந்தியா வந்துவிட்டது. இந்தியா ஆல்ரெடி 10 ஆண்டு காலம் ஒரு நவீனமான ஆட்சி, நவீனத்துவத்தோட பட்ட ஒரு ஆட்சி. இன்னைக்கு எல்லா விதமான செக்டர்ஸையும் டெவலப்டு ஒரு கவர்மெண்ட்டை இன்னைக்கு இந்தியா வல்லரசை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகமும் அதிலே இந்தியாவோடு கைப்பிடித்து செல்லக்கூடிய காட்சியாக 2026 மத்தியிலும் பாஜக ஆட்சி, மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி என்கிற நிலை வரும். அந்த காலம் வரணும்னு இறைவனை வேண்டிக்கிற மக்கள் நீங்களும் அதற்கு கண்பிடித்து பாஜக வாக்களிக்கணும் கேட்டுக்கிறேன். சார் நீங்க சொல்லிடுங்க ஒரு கருத்தை. இவர்கள் சொல்லக்கூடிய பாஜகனர் தமிழ்நாடு மட்டும் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பொய்யும் பொருட்டை தவிர நாட்டு மக்களிடத்தை எந்த உண்மைகளும் பேசியதில்லை. அப்படி பேசக்கூடிய பேச்சிலே உண்மை என்று சொன்னால் பாரத பிரதமர் அவர்களை பார்த்து நேராக ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். மைக்கி பார்த்த நிகழ்ச்சியிலே யாராலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பேசுங்கள், நான் உங்களுக்கு மதிப்பளிக்கிறேன் என்று சொன்னார். கேட்டக்கூடிய கேள்விக்கு பதில் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன் மூடினார்களா இல்லையா? இது ஒரு பிரதமர் செய்யக்கூடிய வேலையா? அதுக்கு பிறகு லைக்ஸ் அந்த பட்டனை அழுத்த வேண்டும் என்று சொன்னார். கமெண்ட் செக்ஷன் மூணுலயும் டென்ஷன் ஆறாரு. ஒரு பொட்டியை போட்டு போடுறாங்க. மக்களே உங்க பிரச்சனைலாம் ஒரு பொட்டியை போட்டு போட்டாங்க. எல்லாம் ரொம்ப தவறு. நடவடிக்கை இல்ல. நாங்க தவறு. அவர் குறுக்கிடவே இல்ல, அவர் முடிச்சிட்டோம். நீ பேசுங்க. அதற்கு அப்புறம் லைக்ஸ் அன்லைக்ஸ் சொன்னார்கள். அந்த பட்டனை அழுத்தினார்கள். உலக வரலாற்றில் மிகப்பெரிய ரெக்கார்ட் செய்தது. அந்த அன்லைக்ஸ் பட்டனையும் டிஸ்லைக் அதையும் நீக்கி விட்டார்கள். இதுதான் இவருடைய நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து, சுதந்திர கருத்தா. இது ஒன்வே, இது தக ஒரு பிரதமர் செய்யக்கூடிய வேலையா மட்டும்தான். நீங்க அந்த காணொலி பார்க்கலையா? அந்த யூடியூப் பாக்குறீங்களா இல்லைங்களா? அது இப்ப நான் சொல்ற மாதிரி இருக்கா, நீங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி இருக்கா? நான் சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு இந்திய நாட்டு பிரதமர் நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாகுது. ஆகவே இதுதான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. தமிழகத்தில் என்ன உருண்டு பெருண்டாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் ஆதரிப்பார்கள், கூட்டணி கட்சியிலே ஆதரிப்பார்கள். பாஜக ஒருபோது இங்கு வெற்றி பெறாது. இந்தியா முழுவதும் மக்கள் மாறி இருக்கிறார்கள். வடக்கிலே மாறி இருப்பதன் காரணமாகத்தான் இவர்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் அங்கே போராட்டங்கள் வெடித்து சிதறுகிறது பாஜக எதிராக. ஆகவே ஒருபோதும் மதவாத சக்திகளை, ஒருபோதும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகளை ஒருபோது இந்திய நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு மக்களை ஆதரிக்க மாட்டார்கள். சரி சார், ஜூன் 4 பிறகு மீண்டும் சந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.